வணக்கம், வாசுதேவன், கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் சொல்யூஷன்ஸ், திருப்பூர். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிளாஸ்டிக் பாட்டில்களை அரைக்கும் இயந்திரம். நம்ம இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி அன்றாடம் பயன்படுத்தி தூக்கி வீசக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரி பாட்டில்ஸு இந்த மாதிரி அப்படிங்கிறது பொறுக்கு இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் தரம் பிரிக்கணும். அதாவது இந்த பாட்டில் எல்லாம் நீங்கள் தனியாக இந்த லேபிள் எல்லாமே ரிமூவ் பண்ணி அப்படிங்கிறது நீங்கள் இந்த மாதிரி அப்படிங்கிறது நீங்கள் தரம் லேபிள் ரிமூவ் பண்ணிடணும், மூடி ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாதிரி அப்படிங்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி கலரையும் பிரிச்சிடணும். தனித்தனியாக பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, கலர் இப்போ பச்சை கலர் அப்படிங்கிறது தனியாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி பச்சை கலர் பாட்டிலையும் தனித்தனியாக கலரை பிரித்து அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் துகள்களாக உடைச்சி கொடுத்தா நமது நிறுவனம் அன்னைக்கு சந்தை விலையில என்ன இருக்கோ அதுக்கு தான் வாங்கிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 43 ரூபாய்க்கு அப்படிங்கிறது இது இந்த சிப்ஸ் நமக்கு விலை போகுது. அப்போ இந்த பிளாஸ்டிக் பாட்டில நீங்க சோர்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு 24 ரூபாய்க்கு கிலோ வாங்கலாம். இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி துகள்களாக உடைச்சு கொடுத்தால் உங்களுக்கு 43 ரூபாய்க்கு நமது நிறுவனம் அதை வாங்கி. அப்போ 24 ரூபாய்க்கு வாங்கி நீங்க 43 ரூபாய்க்கு விற்கிறீங்க. இடையில நீங்க இதை பிரிப்பதற்கும் அல்லது இதை உடைப்பதற்கும் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கிலோவிற்கு ஒரு 5 முதல் 6 ரூபாய் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு 30 ரூபாய் அப்படிங்கிறது அடக்கம் வரும். இதர செலவினங்கள் ஒரு 2 ரூபாய் அப்படின்னு போட்டாலும் 32 ரூபாய் அப்படின்னு சொன்னாலும் கிலோவிற்கு ஒரு 11 ரூபாய் எளிதாக லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த தொழில் இருக்கும். அப்போ ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன, இந்த தொழிலை செய்ய முடியுமா, இதுதான் எல்லாரும் நம்ம சிந்திப்போம். இந்த பாட்டில் எல்லாமே நீங்க எல்லா கடைகளிலும் பார்க்கலாம், எல்லா ஃபங்க்ஷன்லயும் பார்க்கலாம். குடிக்கிற பாட்டில நம்ம தண்ணி குடிச்சோன்னு தூக்கி போட்டுருவோம். இதெல்லாம் ஒன் யூஸ் மாதிரி தான். அப்போ இந்த மாதிரி தூக்கி வீசப்படும் அந்த பாட்டிலை எல்லாம் சேகரித்து பழைய இரும்பு கடையில அவங்க வாங்கி வைக்கிறாங்க. அவர்களிடமிருந்து நீங்க பாட்டில வாங்கலாம். அப்படி இல்லை என்றால் நீங்களே நேரடியாக ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட், பாரு, பெரிய பெரிய திருமண மண்டபங்கள், கேட்டரிங் சர்வீஸ் நடக்குது, மாநாடு நடக்கக்கூடிய இடங்கள், இந்த மாதிரி இடங்கள்ல நீங்களே நேரடியாக இதை சேகரித்து இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி நீங்க உடைச்சி கொடுத்தால் கிலோவிற்கு 8 முதல் 12 ரூபாய் வரைக்கும் எளிதாக லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அப்ப இந்த தொழில் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் என்ன மாதிரி இயந்திரங்கள் நீங்க வாங்கலாம் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப அதுல நீங்க வாங்கக்கூடிய இயந்திரங்கள் 1 HP இருந்து 25 HP வரைக்கும் நம்ம கொடுக்கிறோம். 30 HP இப்ப புதுசா லான்ச் பண்ணி. இப்போ இந்த இயந்திரம் ஒரு 5 HP இயந்திரம், ஒரு 5 HP அப்படிங்கிறது இயந்திரம் 1 மணி நேரத்திற்கு 60 முதல் 70 கிலோ வரைக்கும் இந்த பாட்டில இது துகள்களாக உடைக்கும். அப்போ ஒரு நாளைக்கு நீங்க 10 மணி நேரம் வேலை செய்தால் 10 மணி நேரம் உடைத்தால் 1 மணி நேரத்திற்கு 70 கிலோ அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 700 கிலோ வரைக்கும் உடைக்கும். ஒரு கிலோவிற்கு உங்களுக்கு 10 முதல் 11 ரூபாய் லாபம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க கணக்கிட்டால் உங்களுடைய வருமானம் என்னங்கிறத நீங்க கணக்கு பண்ணி. அப்ப என்னன்னா எளிதா இதை இயக்கிறதுக்கு ஒரு பெரிய மேன் பவர் தேவை கிடையாது. இந்த இயந்திரங்கள் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மற்ற நிறுவனத்தின் இயந்திரங்களை விட ஹெவியா இருக்கும், தரம் உயர்வா இருக்கும். விலை அவர்கள் விற்கக்கூடிய விலையிலேயே உங்களுக்கு தரம் உயர்த்தப்பட்ட ஹெவியான இயந்திரங்களை நீங்கள் நம்மகிட்ட மட்டும்தான் வாங்க முடியும். அப்போ கூல்கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் நீங்கள் கொடுக்கும் விலைக்கு தகுந்த இயந்திரங்களை தயாரித்து விற்பனை செய்கிறது. இது பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 HP இயந்திரம். இந்த 3 HP இயந்திரத்தை வாங்கி நீங்கள் உடைத்தால் 1 மணி நேரத்துக்கு 30 முதல் 40 கிலோ வரைக்கும் உடைக்கும். அப்போ 3, 2, 5 இதெல்லாம் ரெடி ஸ்டாக் இருக்கும் எப்பவுமே. அப்போ நீங்க போறீங்க 3 HP, 5 HP, 2 HP எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்க பணம் கட்டின உடனே நீங்க இயந்திரத்தை எடுத்து செல்லலாம். 10, 15, 20, 25, 30 அப்படிங்கறதெல்லாம் நீங்க ஆர்டர் கொடுத்தால் உங்களுக்கு 16 நாட்கள் ஆகும் உங்களுக்கு டெலிவரி வர்றது. ஏன்னு கேட்டா இதெல்லாம் சின்ன சின்ன இயந்திரங்கள் அப்படிங்கறதுனால நம்ம இங்க ஸ்டாக் வச்சிருப்போம். நீங்க பணத்தை கட்டி உடனே நீங்க இந்த இயந்திரங்களை எடுத்து செல்லலாம். அது போலவே அரசு மானியத்துடன் கூடிய வங்கி கடன் நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நீங்க நமது நிறுவனத்தை அணுகினால் அதற்கு தேவையான வழிவாய்ப்புகளை நமது நிறுவனம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அப்போ வங்கி கடன் பெற்று நீங்க தொழில் செய்யலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னால்
நேரடியாக வந்து இதை பற்றிய விவரத்தை கேட்டு இந்த தொழிலை செய்வதற்கு என்னென்ன தேவை இருக்கிறது, எப்படி அரசாங்க மானியத்துடன் கூடிய வங்கி கடலாம், உங்களுக்கு அந்த லோனை வாங்கி கொடுத்து தொழிற்சாலை அமைத்து கொடுக்கும் பொறுப்பையும் நமது கூல் கிங் எக்கோ ரீசைக்ளிங் நிறுவனம் ஏற்கிறது. அப்போ ஒரு தொழில் தொடங்கணும்னு உங்ககிட்ட ஆர்வம் இருந்தால் போதும், அதற்கு தேவையான பயிற்சி, எவ்வாறு இந்த தொழிலை செய்தால் வெற்றி பெற முடியும் என்ற நுணுக்கங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து இந்த தொழிலை எளிதாக செய்வதற்கு அனைத்து உதவிகளையும் செய்து இந்த தொழிலின் மூலம் நீங்கள் தயாரிக்கப்படும் அந்த சிப்ஸையும் நமது நிறுவனமே வாங்கி விற்பனை செய்து கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு கிலோவிற்கு 8 முதல் 12 ரூபாய் வரை எளிதாக லாபம் கிடைக்கும். அப்போ இந்த தொழில்ல சிரமம் இல்லாம நீங்க தொழில் செய்ய முடியும். அப்ப எத்தனையோ தொழில் இருந்தாலும் இந்த தூக்கி வீசப்படும் இந்த பாட்டில்களை பயன்படுத்தி, இந்த இயந்திரங்களை பயன்படுத்தி துகள்களாக நீங்கள் மாற்றி விற்பனை செய்யக்கூடிய இந்த பெட் பாட்டில் ஷட்டரிங் தொழில் இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு நல்ல தொழில், எதிர்காலத்துல அவசியம் தேவைப்படும் தொழில், எதிர்காலத்தில் எல்லோராலும் போற்றப்படும் தொழில், எதிர்காலத்தில் அத்தியாவசியமாக செய்யப்பட வேண்டிய ஒரு தொழிலாக அரசாங்கம் அறிவித்திருக்கும் தொழில். அப்ப மறுசுழற்சி தொழிலில் எப்போதுமே உங்களை இணைத்துக் கொண்டால் தோல்வி என்பதே கிடையாது. மறுசுழற்சி தொழிலில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் இருந்தும் எளிதாகவும் தொழில் செய்ய விருப்பம் உள்ளவர்கள், எந்த தொழிலை தேர்ந்தெடுக்கலாம் என்று குழப்பத்தில் உள்ளவர்கள், இந்த பாட்டில் உடைக்கும் தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் குறைந்தபட்சமாக மாதம் 50,000 ரூபாயை எளிதாக சம்பாதிக்க முடியும். எப்படி? ஃபேக்டரிக்கு வாங்க, நேரில் வந்து பாருங்க, பார்த்துட்டு உங்க முடிவை நீங்க எடுக்கலாம். நன்றி, வணக்கம்.